கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு. பராசக்தி துய்யனின் பாதத்திலே அன்பு உதவி வெறிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாடி அரிதுயிலும் ஆயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி, அருள்வாமி அபிராமி. எங்களுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு சகல செல்வத்தையும் நீ கொடுக்கணும்மா. அன்பானவர்களே, இந்த பதிவு நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கான பதிவு. பிரச்சனையை சந்திக்காதவங்க யார் இருக்கா? எத்தனையோ பேர் பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாங்க, சங்கடங்களை சந்திச்சிருக்கிறோம், அவமானங்களை சந்திச்சிருக்கிறோம், அதிருப்தியை சந்திச்சிருக்கிறோம். நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தன் தப்பாக நடந்துப்பான். அதை பார்த்து பொறுமையாக இருக்கணும். நம்மளை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுவான், அதையும் பொறுமையாக கேட்கணும். இந்த உலகத்தில் நம்ம சாதிக்க முடியாது அப்படின்னு சிம்மராசியை பார்த்து சொல்வார்கள், அதையும் நம்ம கேட்டுக்கணும். உங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடையாது சாமி, உங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பே கிடையாது, நீங்களாம் அந்த இடத்த தொட்டு கூட பார்க்க முடியாது, நினச்சி கூட பார்க்காதீங்க அப்படின்னு சிம்மராசிக்காரர்களை பார்த்து சொல்வார்கள். அப்பையும் பொறுமையாக இருக்கணும். இப்படி பல அவமானங்கள், நமக்கு மனசுக்கு கஷ்டமான வலியான சொற்கள், இவ்வளதையும் காது கேட்குது. ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, நாளுக்கு நாள் நம்மளுடைய பவரை கூட்டுறாரே தவிர குறைக்க மாட்டார். தெய்வ சங்கல்பம் என்ன நடக்குது? இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் கவனித்து பார்த்தா மிகப்பெரிய பின்னோக்கி போயிருக்கணும். நீங்கள் 20 வயசாக இருக்கட்டும், 40 வயசாக இருக்கட்டும், 60 வயசாக இருக்கட்டும், 80 வயசாக இருக்கட்டும், 90 வயசாக இருக்கட்டும், 100 வயசாக இருக்கட்டும், வயசு முக்கியமே கிடையாது. வயசு முக்கியம், வயசுக்கு தகுந்த பிரச்சனைகள். இன்னிய வரைக்கும் சின்ன குழந்தையா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், இந்த மாபெரும் புரட்சி தலைவருடைய ஒரு படத்தில் ஒரு பாட்டு ஒன்று கேட்டிருக்கிறேன். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், மாற்று குறையாத தங்கம் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். மாலை போடுங்க மாலை போடுங்கன்னு கேட்கறது கிடையாது, மாலை விழணும். அந்த மாலை விழும்போது கூட ஒரு மாற்று குறையாத தங்கம் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். இது புரட்சி தலைவருக்காக எழுதிய பாட்டு. ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த பாட்டு ஆப்டா பொருந்தும். ஒரு சபை, அந்த சபையை நடத்தக்கூடிய தன்மை, நிச்சயமா சொல்றேன், நீங்க ஆசைப்படுங்க, நீங்க செய்கிறது கரெக்ட், நீங்க போற ரூட்டு கரெக்ட், எல்லாம் சிறப்பாக நடக்கும். ஆனா தோல்வி அடைய மாட்டீங்க. வெற்றியுடைய விளிம்பில் இப்ப நம்ம இருக்கிறோம். அடுத்த பக்கம் வெற்றி தான். ஆனா அதுக்கு முன்னாடி அவ்வளவு சோதனைகளை நம்ம கடந்திருக்கிறோம். இந்த பிரம்மன் என்ன பண்றான்? எழுதுறான், ஒரு விதியை எழுதிட்டான். சிம்மராசிக்காரர்கள் இப்படி ஆக வேண்டும் அப்படின்னு, இதையெல்லாம் சந்திக்க வேண்டும் அப்படின்னு எழுதிட்டான். எப்படி எழுதுனா? கர்மா, நம்மளுடைய கர்ம வினை அடிப்படையில் தான் எழுதப்படுகிறது. கர்மானா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம அப்பா தாத்தா பட்டின பாவம் அப்படின்றாங்க. உண்மை, அதுவும் கர்மா தான், இல்லைன்னு சொல்லலை. அதனால தான் நான் சொல்றேன், நாம் என்ன நினைக்கிறோமோ நம்ம பிள்ளைகளுக்கு அது சேரும். நாம் ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்த நினைச்சா நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க.
அதை விட இன்னொரு கர்மா இருக்கு. நம்ம செய்கிற செயலை மாற்றி அமைத்து செயல்படணும். நம்மளும் தப்பு பண்றோம் அப்படின்னா ஏற்கனவே உள்ள கர்மா, நாம பண்ற கர்மா ரெண்டும் சேர்ந்து நம்ம லைஃபை வீணாக்கிடுது, நமக்கு நிம்மதி இல்லாம ஆக்கிடுது. சார் பாவம் பண்ணவர் போய் சேர்ந்துட்டார், இல்ல கெட்டது பண்ணவர் போய் சேர்ந்துட்டார், ஆனா அவர் கர்மா இருக்கு. ஆனா அந்த கர்மாவை இப்ப நான் ஜெயிக்கணும்னா நான் நல்லவனா இருக்கணும், நான் சிவனை நம்பணும், சிவனே சரணாகதி அடையணும். சிவன்னா நான் பெருமாள் கும்பிடுவேன் அப்படிங்க. நான் சொல்றது சிவன்கிறவன் நான் தான் சிவன், நாம தான் சிவன், நான் இல்லை, நீங்க தான் சிவன். யார் இந்த பதிவை பார்க்கிறோமோ இந்த சிம்மராசிக்காரர்கள் யாரோ நீங்க தான் சிவன். அவரவர்கள் மனதிற்குள் சிவன். இப்ப நாம சிவனே என்று இருக்க வேண்டும், அப்பதான் நமக்கு லாபம். இன்னைய வரைக்கும் நடந்த செய்திகளை வச்சு பார்க்கும்போது படிக்கிற பிள்ளையா இருக்கட்டும், வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், பிசினஸ் மேனா இருக்கட்டும், அரசியல்வாதியா இருக்கட்டும், அதிகாரியா இருக்கட்டும், கலைத்துறையில் உள்ளவங்களா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், வக்கீலா இருக்கட்டும், நீதிபதியா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி சிம்மராசியில பிறந்தவர்கள் சந்தித்த அவமானங்கள் அதிகம். ஆனா திறமைங்கிறது உங்களுக்கு இருக்கிற திறமை யாருக்குமே கிடையாது. நான் உங்களை வஞ்ச புகழ்ச்சியில கொண்டு போகல, நல்ல கவனிங்க. இது புகழ்ச்சிக்கான வார்த்தை இல்லை, திறமைசாலிகள், ஹார்ட் ஒர்க் மேன், ஹார்ட் ஒர்க் உமன். என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள். 4 மணிக்கு எழுந்திருக்கணும்னா அலாரம்லாம் வைக்க வேண்டாம். சிம்மராசிக்காரர்கள் ஆட்டோமேட்டிக்காக 4 மணிக்கு எழுப்பி விட்டுருவா. சமயபுரத்தான் ஆட்டோமேட்டிக்காக எழுப்பி விட்டுருவா, கவலையே பட வேண்டாம். ஆனால் பக்கத்தில் உள்ளவன் அடுத்த உள்ளவனா சொல்லுவான், இன்னும் இந்த ஆள் 4 மணிக்கு கிணி கிணி கிணின்னு மணி அடிக்கிறாருன்னுவான். காதில் வாங்க வேண்டாம். அதே மாதிரி நமக்கு 60 வயசு ஆகும், நம்ம சின்ன வயசு மாதிரி ஷர்ட் போட்டுப்போம், இந்த ஷார்ட்ஸு. பக்கத்தில் உள்ளவன் சொல்லுவான், என்ன 60 வயசு ஆகுது, இந்த வயசில் ஷார்ட்ஸு போட்டிருக்காரு. காதில் வாங்க வேண்டாம். 20 வயசு பையனாக இருப்போம், பெரியத்தனமாக பேசுவோம். பெரியத்தனம்னா என்ன? ஒரு ஜட்ஜிக்கு தெரியக்கூடிய நீதி இந்த 20 வயசு பையனுக்கு தெரியும். சிம்மராசிக்காரு பக்கத்தில் உள்ளவங்க சொன்னா, அதிக பிரசித்தனமா பேசுறீ அப்படின்வாங்க. காதில் வாங்க வேண்டாம். 90 வயசாயிடுச்சுங்க, 80 தாண்டிடுச்சு, உங்களாலெல்லாம் முடியாதுன்னு உங்களை அப்படி ஒதுக்கிடுவாங்க சிம்மராசிக்காரவங்களை. காதில் வாங்க வேண்டாம். ஏங்க அப்படின்னா இதற்கு பிறகுதான் ஆட்டமே ஆரம்பம். ஆட்டமே ஆரம்பம். அதிக பிரசித்தனமா பேசினான்னு சொல்லி ஒதுக்குனாங்க பாருங்க, அதை காதுல வாங்காம இருந்தோம் பாருங்க. இந்த சிம்மராசிக்காரர்களை பார்த்து அவன் கத்துக்கிட்டு அவன் பேச ஆரம்பிச்சிருவான். வயசானாலும் ஷார்ட்ஸ் போட்டு நம்ம இருந்தோம் பாருங்க, நம்மளை பார்த்து அவன் ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருவான். ஒதுக்குனாங்க பாருங்க, உங்களால முடியாதுன்னு நினைச்சு உங்களை பார்த்து அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. மற்றவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பவர்களாகவும் மற்றவர்களை தன் வழியில இழுக்கக்கூடியவர்களாகவும் கண்டிப்பாக இந்த சிம்மராசிக்காரர்கள் வர முடியும். ஏன்னா சூரிய பகவான் ஆட்சி பெற்றவர்கள். சிம்மராசியில எந்த கிரகமோ சூரியன் மட்டும்தான் ஆட்சி, உச்சமே கிடையாது. அதே மாதிரி எல்லாம் பகை, குரு மட்டும்தான் நட்பு. மரணத்தை எதிர்கொண்டு வெல்லக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள். எத்தனை முறை செத்து பழைச்சிருப்பாங்க தெரியுமா சார்? டயாலிசிஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ராஜா மாதிரி தான் டயாலிசிஸுக்கே போவீங்க. அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அந்த பிரிஸ்கா டாக்டரே குழம்பணும். இதுதான் சிம்மராசி. உங்கள் தோற்றமே இளமையாக காட்டும் சார். அதான் சகோதரி, உங்களையும் அப்படிதான். சாரு சாருன்னு சொல்கிறீங்களே, சகோதரிகளாக சொல்ல மாட்டீங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை, உண்மையிலேயே சகோதரிகளே உங்களையும், உங்களுக்கு வயசே 60 இருந்தாலும் 42 மாதிரியே இருக்கும். அதான் சகோதரி உங்களுடைய இளமை. இதுதான் சிம்மராசி பலம்.
சிம்மராசியுடைய பிளான் என்னவா இருக்கும்? வெயிட் அண்ட் சி. பொறுமையாக இருங்க, காத்திருங்க. பல கதவுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது திறப்பதற்காக. கடவுளுடைய சொரூபம் நீங்க. உங்களால முடியாதுன்னு யாரு சொன்னாங்களோ, நடக்காது உங்களால சொன்னாங்களோ, உங்களால தான் ஒரு விஷயம் நடக்கும், உங்களால தான் முடியும். ஒரு இடத்தை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்தை நீங்க அடைஞ்சே திருவீங்க. இது 100% உண்மை. நீங்க என்ன பிசினஸ்ல இருந்தாலும் சரி, சார் நான் 5க்கு 10க்கு வேலை பார்க்குறேன் சார், நான் அந்த பிசினஸ் வேலை பார்த்தாலும் சரிப்பா, நீ 5000 10,000 கோடிக்கு அதிபதி ஆகுவோப்பா. பின்வாங்க கூடாது ராஜா, பின்வாங்க கூடாது. நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கணும். யாரு பேச்சையும் கேட்டு சோர்ந்து உட்கார்ந்துட்டோம்னா நெக்ஸ்ட் செயல் நடக்காது. துர்க்கை, உங்களுக்கு துர்க்கையுடைய அனுகிரகம் உண்டு. சிம்மராசிக்காரர்களுக்கு துர்கா பரமேஸ்வரி தான் முதுகெலும்பா இருப்பாங்க. முதுகெலும்பு இல்லைன்னா என்ன, உள்ள உட்காந்துருவோம், நிமிந்து நிற்க முடியாது. நிமிந்து நிற்கலைன்னா இந்த உலகம் நம்மளை தப்பா பேசும், கையாளாகாதவன்னு பேசும். அப்ப துர்க்கை இருக்கிறதுனால சிம்மராசிக்காரர்களை உயர்த்தி பேசுவோம். சமயத்தில் சமயபுரத்தா காப்பாற்றுவா. அதனால அவசியம் சிம்மராசிக்காரர்கள் சமயபுரம் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துருங்க. சமயபுரத்தா காப்பாற்றுவா. உள்ள முருகி சொல்றேன், நெஞ்சத்துல ஒரு அழுத்தம் இருக்கும் பாருங்க, சிம்மராசிக்கு ஏற்படும் பாருங்க. கடவுளே, என்னையே இப்படி சோதிக்கிற, நான் எங்கேயும் அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்சனே, ஏன் எனக்கு இந்த அவமானத்தை கொடுக்குற? நான் வளர்த்து விட்டதெல்லாம் என்னை இன்னைக்கு பேசுது. நான் ஏன் இன்னொருத்தன்ட்ட கையேந்திர நிலைமையை கொடுக்குற? நான் கையேந்திரக்கூடாது ஆண்டவா அப்படின்னு நீங்கள் கேட்டால் போதும், நாளைக்கே உங்களுக்கு ஒரு சிம்மாசனம் ரெடி ஆகிடும். என்னைக்குமே பகவான் உங்களை கையேந்த விட மாட்டார். எக்காரணம் கொண்டு எந்த இடத்துலையும் நீங்க தான் ராஜா. உங்களால் ஒருத்தவங்க பயன் அடைந்து கொண்டே இருப்பார்கள். இப்படிப்பட்ட சிம்மராசிக்கு இந்த காலகட்டம் எதிர்பாராத சில சொதப்பல்கள் நடந்து போச்சு. ஏன்னா நம்மள தான் வீழ்த்துவதற்கு ஒரு படையே இருக்குங்க, வீழ்த்துவதற்கு ஒரு படையே இருக்க. அப்புறம் என்ன, அதில் மீண்டு வரணும்ல. அப்ப என்ன ஆகுது, இந்த சொதப்பல் நடந்ததில்ல, நம்ம பண்ற சிறு சிறு தவறுகளை பெருசா பேசுவாங்க. இந்த சிம்ம ராசிக்காரவங்க சின்னதாக ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. தப்புனா ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரெயின் டிக்கெட் எடுத்தாருங்க ஒருத்தர், ஒரு ட்ரெயின் டிக்கெட்டு வெளியூர் போகிறதுக்கு. அதை என்ன பண்ணிட்டாரு, அந்த ட்ரெயின் டிக்கெட்டை செல்ஃபோனில் எடுத்து அந்த பதிவை விட்டுட்டார். ஊருக்கு எல்லாம் கிளம்பிட்டாங்க குடும்பத்தோட, இந்த பெரிய மனுஷனும் கிளம்பிட்டார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த பதிவு காணா போயிட்டு உடனே எல்லாரும் சொல்கிறாங்க, இதுக்கு தாங்க உங்கள்கிட்ட அந்த வேலையை கொடுக்கறதே கிடையாது, நாங்களாக இருந்தால் அந்த பதிவை பத்திரமா வச்சிருப்போம், எதுக்கு அதை டெலீட் பண்ணீங்க? இந்த செல்லை உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியுதா? உங்களுக்கெல்லாம் இது கிடச்சது எதுக்கு? இந்த செல்லு எதுக்கு? கேட்ட வேணான்னு சொன்னால் கேட்குறீங்களா? எதுக்கு இந்த டூர் இப்போ வரீங்க? கரிச்சு கொட்டிடுவான். அப்புறமா அது போய் நம்ம டெலீட் பண்ணது டெலீட் ஆகிருக்கும், ஆனால் அது என்ன பண்ணும், அந்த ஒன்று சொல்லுவாங்கள்ல 30 நாள் கழிச்சு தான் திருப்பி டெலீட் அவன் உள்ளுக்குள்ளே போய் சேவ் ஆகிருக்கும் பாருங்க, அங்கே போய் இது சேவ் ஆகிருக்கும். அதை நம்ம பேரன் கண்டுபிடிச்சிடுவான், இல்லை நம்ம பையன் யாராவது கடைசியில் பக்கத்து வீட்டுக்காரனாச்சும் கண்டுபிடிச்சிடுவான். சார் அதில் இருக்கா பாருங்க அப்படின்னுவான். ஆமாம், உள்ளே போய் பார்த்தா 30 நாள் கழிச்சு தான் அது டெலீட் ஆகும், அது இன்னும் 2 நாள் இருக்குது பேலன்ஸு, அது வரைக்கும் அது ஸ்டோரேஜ்லேயே இருக்குது. சரி, இதை பார்த்து இப்போ எடுத்தாச்சு, பயணம் கிளம்பியாச்சு, பாராட்டலாம்ல? பாராட்ட மாட்டான். இதுக்கு தான் இவர்கிட்ட இப்போ இந்த குழப்பத்துக்கே இவர் தான் காரணம். இந்த குழப்பத்துக்கே இவர் தான் காரணம். இவர் மட்டும் சரியாக இருந்தால் அந்த குழப்பமே வந்திருக்காதுன்னு. ஒரு குடும்பத்தில் உள்ளவருக்கே ஒரு பிரச்சனைன்னா, நீங்கள் ஒரு நாட்டை ஆள்பவராக இருந்தால், ஒரு ராஜ்யத்தை ஆள்பவராக இருந்தால் இந்த சில்லுவண்டெல்லாம் பேசும். அப்ப நம்ம என்ன பதவிக்கு வந்தாலும் சரி, அதான் நான் சொல்லிட்டேன், நீதிபதியாகவே இருந்தாலும் சரி, நம்மளை பேசும் 2 சில்வண்டு.
அதை காதலியே வாங்காதீங்க. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லும், நீங்க ஜீரோன்னு சொல்லும். அவங்ககிட்ட திருப்பி சொல்லுங்களே, பக்கத்தில் 1 போட்டாதாண்டா இந்த ஜீரோட மதிப்பு தெரியும். இந்த ஜீரோ இல்லைன்னா எதுவுமே கிடையாது. நல்ல கவனிங்க, 99 வரைக்கும் எழுதியாச்சு, 100 போடணும், ஜீரோ கிடையாது முடிவாயிட்டு. 99க்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. 1லேருந்து ஆரம்பிச்சாங்க சார், 99 வந்தாச்சு. சரி, அவ்வளோ எதுக்கு 1லேருந்து ஆரம்பிச்சாங்க, 0 வரணும், 9 வந்துச்சு, 10 வரணும். திருப்பி போட்டால் 1 தான் வரும், 0 இருந்தால் தான் 10. அப்போ தொடர் கதைங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்த பாகத்தை உறுதி பண்ணுறது இந்த 0 தான். அப்போ சிம்மராசிக்காரவங்க நினைச்சாங்கன்னா விடியாத விஷயங்களும் விடிய வைக்க முடியும், முடியாத விஷயங்களும் முடிய வைக்க முடியும், கிடைக்காத விஷயத்தையும் கிடைக்க வைக்க முடியும். இதான் சிம்மராசி. அப்படி இந்த சிம்மராசிக்கு இடையில இந்த சொதப்பல் ஏன் நடந்தது? எழுதின பிரம்மன் எழுதுனா நம்ம கர்மா, நம்ம பண்ண பாவம், நம்மளுடைய லைஃப்ல நம்ம முன்னோர்கள் பண்ணது இதெல்லாம் சொதப்பிடுச்சு, நமக்கு இது தெரியல. அதனால இப்ப சொதப்பின இடத்த என்ன பண்றாங்க? இப்ப அம்பாள் பார்த்தா, துர்கா பரமேஸ்வரி பார்த்தா, மகாலட்சுமிகிட்ட சொல்றா, மகாலட்சுமி இந்த குழந்தை நன்னா வரணும், இந்த சிம்மராசியில பிறந்த குழந்தை கீழே விழுந்துடக்கூடாது, யாருக்கிட்டையும் பேசிட்டு வாங்கிடக்கூடாது. ஏன்னா இந்த குழந்தையினால 4 பேர் இல்லை 4000 பேர் நல்லா இருப்பாங்க. ஒரு சிம்மராசிக்காரன் நல்லா இருந்தா 4000 பேர், 4000 கோடி பேர் நல்லா இருப்பாங்க. அதனால நீதான் லட்சுமி கடாட்சத்தை நீ சரஸ்வதிட்ட சொல்லுங்க. சரஸ்வதி சொன்னா, சரஸ்வதிட்ட லட்சுமி சொன்னா, ஞானத்தை கொடுக்கும் இந்த குழந்தைக்கு கொஞ்சோண்டு. இந்த குழந்தை இப்போ தைரியத்தை கொடுக்குறேன்ட்டா துர்கா பரமேஸ்வரி, நான் செல்வத்தை கொடுக்குறேன்ட்டேன், நீ ஞானத்தை கொடுன்னா. அப்போ பிரம்மனை பார்த்தா சரஸ்வதி, நீங்கள் எழுதின எழுத்து தப்பாக போயிடுத்து, நான் அழைச்சிட்றேன்னு ஒரு ரப்பரை வச்சு அழைச்சிட்டா. இப்போ அழைக்கிற நேரம், மீண்டும் களை கட்டக்கூடிய டைம் உங்கள் டைம். இது வரைக்கும் நீங்கள் எப்போ கீழே இறங்குவீங்கன்னு பார்த்தாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் செம்மட்டையான அடி, செம்மட்டையிலே அடி. நீங்களாவது கீழே விழறாது, திருப்பி உங்கள்கிட்ட தாங்க உதவிக்கு வரணும். ஒரு ட்ரெயின் டிக்கெட்டு தப்பா பண்ணிட்டோம், இல்லை பஸ் டிக்கெட்டை தப்பா பண்ணிட்டோம்ல, திருப்பி அந்த டிக்கெட் ப்ராப்ளம், அந்த டிக்கெட்டோடைய எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட தான் வருவான். பகவான் அங்கதான் நிற்கிறார். சிம்மராசிக்காரர்களை கீழே விட மாட்டேன். நான் சிம்பிளா ஒன்று சொன்னேன், எல்லா இடத்துலையும் எங்க என்ன விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க இல்லைன்னா சுவாரஸ்யம் இல்லை. உப்பு இல்லாம ஒரு சாப்பாடு இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. உப்பு கொஞ்சம் கரிக்க தான் செய்யும், அது போட்டுக்கிறவங்களை பொறுத்து. சரியா உப்பை பயன்படுத்திட்டாங்க, உப்பு நல்லதா இருக்கும். உப்பு கரிக்கிற மாதிரி போட்டுவிட்டு உப்பு கரிக்குதுன்னு சொல்லக்கூடாது, போட்டவன் தப்பு. சிம்மராசிக்காரங்களை எப்படி பயன்படுத்தணும்? அவர்களுக்குள்ள மரியாதையை கொடுக்கணும், உப்புக்குள்ள மரியாதையை கொடுக்கணும். உப்பு எங்க போனாலும் அதே தரத்தில் இருக்கும், எங்கேயுமே தரம் மாறாது. என்னங்க சிம்மராசி எப்போ உப்புன்ட்டீங்களே அப்படின்னாதீங்க, உண்மையிலேயே சொல்றேன். கடல் தண்ணீர் உப்பா இருக்கிறதுனால தான் கடல்ல இன்னமும் ஜீவராசிகள், மீன் வளர்ந்துகிட்டு இருக்கு, தொழில் வளர்ந்துகிட்டு இருக்கு. அந்த தண்ணி மட்டும் உப்பு இல்லைன்னு நினைச்சு பாருங்க. கடல்ல தண்ணி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு தண்ணி பஞ்சத்துக்கு வந்ததுக்கே காரணம் என்ன? பொதுவா சொல்றேன், இது சிம்மராசிக்கு இல்லை. தண்ணி பஞ்சம் வந்ததுக்கு காரணம் என்ன? தண்ணி அதிகமா நம்ம செலவு பண்ணோம், தண்ணி வர இடத்துல மூடிட்டோம், தண்ணி பஞ்சம். கடல் மட்டும் உப்பு இல்லைன்னா கடலை மூடிடுவோம். அதே மாதிரிதான் உப்பு இருக்கிறதுனால தான் கடல் ராஜாவா இருக்கு, உப்பாக இருக்கிறதுனால தான் சிம்மம் ராஜாவாக இருக்கு. கண்டிப்பா சொல்றேன், ராஜாதான். இப்படிப்பட்ட சொதப்பல்களுக்கு இப்ப நம்ம செய்ய வேண்டியது தைரியம். தைரியத்தை விட்டுறாதீங்க சிம்மராசிக்காரர்களே. உங்களை பத்தி யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா தைரியத்தை விட்டுறாதீங்க. தைரியம் ஒண்ணு போதும், துர்க்கை போதும் உங்களை காப்பாற்றுவோம். அது மட்டும் இல்லை, நீங்க ஒயிட் அதிகமா யூஸ் பண்ணுங்க, சக்சஸா வருவீங்க. அது மாதிரி எல்லோ கலர், ஆரஞ்சு கலர்,
சாண்டில் கலர் யூஸ் பண்ணுங்க, சக்சஸாக வருவீங்க. உங்க சக்சஸை குறைக்கிறதுக்கோ கீழே இறக்கிறதுக்கோ யாருமே இனிமேல் கிடையாது. பலம் கொண்டு நான் சொல்றேன். இப்படிப்பட்ட சொதப்பல்கள் இருக்கிற நேரத்தில் இப்போ சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு சில மந்திரங்களை நாங்கள் சொல்றோம். இந்த பதிவில் தொடர்ந்து சொல்ல முடியாது. இந்த பதிவோட முடிவில் நான் அடுத்த பதிவில் இந்த மந்திரத்தை சொல்றேன். ஏன்னா நேரம் குறைவாக இருக்கு. இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி மீண்டும் ஒரு ஜனனம்னு சொல்லலாம். மீண்டும் ஒரு ஜனனம். அப்ப பிரம்மன் எழுதிய கிருக்கல்களை பராசக்தி சரஸ்வதி துணையோடு துர்கா பரமேஸ்வரி அனுக்கிரகம் பண்றா. இப்போ உங்க கிருக்கல்கள் மாற்றப்படும். யார் உங்களை திட்டினாங்களோ அவங்க உங்களோட கூட்டணி போடுவாங்க. யார் உங்களை விமர்சனம் பண்ணாங்களோ அவங்களோட நீங்க இப்ப சேருவீங்க. கண்டிப்பா உயர்த்தி வாழக்கூடிய இடமாக இது இருக்கும். பேரின்ப நிலை அடையக்கூடிய நிலம். மரண பயம், ஒரு பயம் சொல்லுவாங்க பாருங்க, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டீங்க. இன்னும் சொல்ல போனா முக்காலமும் உணரக்கூடிய விஷயத்தை இந்த சிம்மராசி பெற முடியும். முக்காலமும் யார் என்ன சொல்லுவா என்ன செய்வா அப்படிங்கிறது கரெக்டா உங்களுக்கு. சின்ன விஷயத்தை மட்டும் பதிவு பண்றேன், மனநோய் மட்டும் உங்களுக்கு வரவே கூடாது. மனநோய்னா இப்படி நம்மளை பண்ணிட்டாங்களே, இந்த உறவு நம்மளை இப்படி விமர்சனம் பண்ணிட்டே, இந்த உறவு இப்படி கேவலப்படுத்திட்டு நினைக்கவே நினைக்காதீங்க. அவன் விமர்சனம் பண்ணது அவனுடைய கிரகம், அவனுடைய வேலை. நம்ம வேலை அவனை மன்னிக்கிறது மட்டும்தான். நம்ம குணம் அவன்கிட்ட வராது. இதுதான் நம்மளுடைய குணம். எல்லா சித்தியும் உங்களுக்கு ஏற்படும். எல்லா சித்தியும் ஒரு பவர் கண்டிப்பா சிம்மராசிக்கு ஏற்படும். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? பிரார்த்தனையை பலப்படுத்த போறோம். பிரார்த்தனையை பலப்படுத்த போறோம். இந்த பதிவு உங்களுக்கு அதுதான். அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, சிம்மராசிக்காரர்கள் வீழக்கூடியவர்கள் அல்ல, பல பேரை வாழ வைக்கக்கூடியவர்கள். பிரார்த்தனையை அதிகப்படுத்துங்க. நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு வேதனை, பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொல்லாதீங்க. சிரிப்பான். ஏன்னா நீங்க எப்ப கீழே விழுந்தாதான் அவனுக்கு அந்த பதவி கிடைக்கும், அவனுக்கு அந்த இடம் கிடைக்கும், அந்த யோகம் கிடைக்கும். அதனால பக்கத்தில் உள்ளவங்க வேண்டாம். கடவுள்கிட்ட முறையிடுங்க, தெய்வத்துக்கிட்ட முறையிடுங்க. உங்க வீட்டு சுவாமி ரூம்ல போய் கதவை சாத்திக்கிங்க. பகவானை கட்டி ஆற தழுவிக்குங்க. அப்படி கட்டி ஆற தழுவிக்கணும் சுவாமியை. சுவாமியோட படம் தான் சுவாமி வச்சிருக்கேன், நான் கவலைப்படாதீங்க. உங்களை இப்படி இருக்கீங்க, பகவானே என்னை இது மாதிரி ஒருத்தர் சொல்லிட்டாங்க, எனக்கு இது மாதிரி ஒரு சங்கடம் வந்துருச்சு, இந்த இடத்துல நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். பரமேஸ்வரா, பராசக்தியே, துர்கா பரமேஸ்வரியே, நீதான் எனக்கு துணை பண்ணணும். இந்த கட்டிப்பிடி வைத்தியம்னு சொல்லுவா இது பேர். ஒரு மனுஷனுடைய மனம் கடினமாக இருக்கும் பொழுது இந்த வைத்தியத்தை தவிர வேற வைத்தியமே கிடையாது. அதுவும் மனுஷனை கட்டி பிடிச்சா அவன் நினைச்சு பார்ப்பான், நீ இன்னும் கொஞ்ச நாள்ல கீழே விழுந்துருவோம், நான் அந்த இடத்துக்கு வந்துருவேன்னுவான். தெய்வம் ஒண்ணுதான் நமக்கு உதவி பண்ணும். சமயபுரத்தா சமயத்துல வருவான், நிச்சயமா சொல்றேன், சமயத்துல வருவான். உங்க சங்கதிகள் வரைக்கும் வாழ வைப்பான். கண்டிப்பா உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது. தூற்றுவார் தூற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், போகட்டும், அனைத்தும் கிருஷ்ணனுக்கு. எங்க சிம்மராசிக்காரர்கள் சிறப்பாக வாழக்கூடியவர்கள், பேரும் புகழும் கிடைக்கக்கூடியவர்கள், சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடியவர்கள், சின்ன பின்னமாகக்கூடியவங்க கிடையாது. ஆனா சிம்மராசிக்காரவங்க ஏட்டை எழுத முடியாது, ஸ்லேட்டை பிடிக்க முடியாது, விண்ணை தொட முடியாது, வெற்றி அடைய முடியாது அப்படின்னு சொன்ன வாயெல்லாம் பொத்திக்கிட்டு இருக்கணும். இந்த நாளை அம்பாள் கொடுப்பா, அந்த துர்க்கை கொடுப்பா. உண்மையிலே நாளை நமதே, அந்த நாளும் நமதே, தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, நாளைய பொழுதும் சிம்மத்துக்கு தான். தாய் வழியில் வந்திருக்கிறோம், ஒரே தாய் வழி தான், நம்ம எல்லாரும் தர்ம தாய் வழி தான். சிம்மராசியில பிறந்தவர்கள் சூரியனை அதிபதியாக கொண்டவர்கள். உங்களுக்கு என்னைக்குமே இரக்கம் கிடையாது. ஏற்றமான நேரம் தான்.
விதியை வென்று ஜெயிக்கக்கூடிய இடம். இந்த இடையில ஏற்பட்ட கொஞ்சம் சொதப்பல்கள் நம்மளை குழப்பிடுச்சு. அதனால் சமயபுரத்தா கை கொடுப்பா. தொடர்ந்து நான் சில மந்திரங்களை உங்களுக்கு அடுத்த பதிவில் கொடுக்குறேன். அந்த மந்திரங்களை எடுத்து நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு சகோதரனாக நான் உங்களுக்கு இருக்கிறேன், ஒரு தந்தையாக நான் இருக்கிறேன், ஒரு உங்களுடைய நண்பனாக நான் இருக்கிறேன். ஏன்னா வீழ வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் பலர் நம்ம பக்கத்தில் இருக்கலாம். வாழ வைக்க வேண்டும் எண்ணம் கொண்டவர்கள் ஒரு சிலரே. அது மாதிரி சிம்மராசிக்காரர்கள் குடும்பத்தில் ரொம்ப அந்யோன்யமாக இருங்க, டச்சபிளாக இருங்க. அவங்க என்ன வேணாலும் நம்மளை புரட்டி போடட்டும், நம்ம செய்கிற கடமையை செஞ்சுட்டே இருப்போம், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நீங்கள் செய்கிறது நாளைக்கு அவங்களுக்கு பலன், இன்னைக்கே கிடையாது. இன்னைக்கு நீங்கள் செய்கிறது நாளைக்கு அவங்களுக்கு பலன். எங்கள் தாத்தா ஒரு இடம் வாங்கினார். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, என்ன முச்சந்தியில் போய் இடத்த வாங்குறீங்க, இது என்ன இது இதே கிடையாது, வேஸ்ட் அப்படின்னாங்க. ஆனால் எங்கள் தாத்தா இடம் வாங்கிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த இடம் பல கோடிக்கணக்கில் இருக்குது. அப்போ எங்கள் சொன்ன சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி எல்லாருமே தாத்தாவை திட்டினாங்க. இன்றைக்கி அந்த இடத்துக்கு பங்கு போடுறாங்க. புரியுதா? சிம்மராசிக்காரர் செஞ்சால் தப்பு, அவர் சொன்னால் தப்பு, அவர் செயல்பட்டால் தப்பு, அவர் சிந்தனையில் வருவதெல்லாம் தப்பு. இப்படி தான் உலகம் நினைக்கிது. இல்லை, அவர் சிந்தனையில் வருவது வெகு காலத்துக்குள்ள திட்டம், தொலைதூர பார்வை, தொலைநோக்கு பார்வை. இது சிம்மராசிக்கு வரும். நான் சிம்மராசி எக்காரணம் கொண்டு சொல்றேன், பிடிக்காதவங்கள்ட்ட சேரவே சேராதீங்க. பிடிக்கலன்னா வேண்டாம். என்னைக்கு இருந்தாலும் அவங்க உங்கள்கிட்ட வருவாங்க. ஆனால் வந்தா அக்செப்ட் பண்ணுங்க, அதான் சிம்மம். வந்தா அக்செப்ட் பண்ணணும், அதான் சிம்மம். யாரையும் தூற்றி பேசுறதோ யாரையும் குறைச்சி பேசுறதோ சிம்மத்துக்கு தேவையே கிடையாது. அந்த சிம்மராசிக்காரர்கள் அதிகார தோரணைக்கு உள்ளவர்கள். அதனால அதிகார தோரணையை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க, அது உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய கோட்டையை கட்டுங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க சார்? நான் சின்ன வேலை பார்க்குறேன் சார், எனக்கு டெய்லி 500 ரூபா தான் சார். பரவாயில்ல தம்பி, நீ உனக்குன்னு ஒரு கோட்டையை கட்டு. இப்படி தான் வாழ்வேன்னு சொல்லு, இதை தான் பேசுவேன்னு சொல்லு, இதை தான் செய்வேன்னு சொல்லு, நான் இந்த ட்ரெஸ் தான் போடுவேன்னு சொல்லு. கண்டிப்பாக நல்லா இருப்ப தம்பி. சகோதரி, உங்களுக்கு இதே தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு சின்ன இடத்துல வேலை பார்க்குறீங்களா, குறுகிய சம்பளமா, நிம்மதியாக இருக்கீங்க சகோதரி, இதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்குன்னு ஒரு ஆளுமை திறன் உண்டு. இந்த ஆளுமை திறன்லாம் வழிவகைப்படுத்துவது துர்க்கை. உங்களுக்கான மந்திரத்தை அடுத்த பதிவில் கொடுக்குறேன். தெய்வ பலம் சிம்மத்துக்கு என்னைக்குமே உண்டு. தோற்கக்கூடியவர்கள் கிடையாது, வெற்றி பெறக்கூடியவர்கள். வெகு காலமாக போராடி இருந்த ஒரு விஷயம் இப்போ கிடைக்கலையே, ஒரு வருத்தத்துக்குள்ளே போயிட்டோமோ, கீழே இறங்கிட்டோமோ, இனிமேல் வாழ்க்கை இல்லையோ அப்படின்னு நினச்ச உங்களுக்கெல்லாம் ஒரு புது வாழ்க்கையை இறைவன் கொடுக்கிறார். நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இப்போ நமக்கு கிடைக்க போகுது. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு, கவலைப்பட வேண்டாம். வாழ்த்துக்கள். குரு அருள் மட்டும் உங்களுக்கு தேவை. நிறைய குருமார்களை சந்திக்க, வயசில் பெரியவங்கள்ட்ட நிறைய ஆலோசனை கேளுங்க. ஒரு குருவை உங்களுக்கு கையில் வச்சுக்கோங்க. அந்த குரு உங்களுக்காக உள்ள குருவாக இருக்கணும். அந்த குரு பேசுறத கேளுங்க, அந்த குருவுக்கு சரணாகதி அடைங்க. நிச்சயமா குருவருளும் திருவருளும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சிவ வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, சிம்மராசியில் நிச்சயமாக பிறந்த நீங்க இந்த உலகத்திற்கு ஒரு விஷயத்தை செய்ய தகுதியானவர்கள், செய்யக்கூடியவர்கள். உங்களை கீழே இறக்கி தள்ளி மேலே வரணும்னு நினைக்கிறவங்க வரவே முடியாது. நீங்கள் தான் என்றைக்கும் ஹீரோ, நோ ஜீரோ. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். தெய்வ பலம் என்றைக்குமே சிம்மத்துக்கு உண்டு. வாழ்த்துக்கள். அடுத்த பதிவில் மந்திரத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், ட்விட்டர், இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.